இதனால தான் இடைநிற்றல் இல்லாமல் இருக்கணும்னா என்ன, குழந்தைங்க வந்து அதிகமான பாட சுமையோ பணி சுமையோ அவங்களுக்கு ஏற்றக்கூடாதுன்றதுக்காக. அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, கேந்திரிய வித்யாலயா பணக்கார பள்ளிகளை மட்டுமே வச்சு நம்ம கணக்கெடுத்து பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்தியாவில் இன்னமும் வந்து நம்ம யாரும் வந்து பெரிய லெவலுக்குலாம் போகலை. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் திராவிட கல்விக் கொள்கையால் என்ன ஓரளவுக்கு நம்ம வந்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து இப்போ தான் அமெரிக்கா சிலிக்கான் வேலி பக்கம் போயிருக்கான். இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்கணும். அப்போ இடைநிற்றல் இல்லாமல் வரணும். இந்த இடைநிற்றல் மட்டும் இல்லை, வர்ணாசிரம அடிப்படையிலையும் சனாதன தர்மத்திலையும் வந்து அவன் வேலையை அவன் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் எடுத்த விஷயங்களுக்கு தான் நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க. அதனால தான் ராஜாஜி வந்து 5000 ஸ்கூலை வந்து மூடினார். இவர் கர்ம வீரர் காமராஜர் ஸ்கூலை திறந்தார். அதனால் உங்கள் ஹிஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குது. உங்கள் ஹிஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குது. அப்போ இதை முதலாக குரல் கொடுத்து இதற்காக வந்து மொழிப்போர் தியாகிகளாக நிறைய பேர் வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து நம்ம இந்திய அளவில் வந்து 3வது மொழியினுடைய நன்மை தீமைகளை பேசுகிறோம். முக்கியமாக பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய குரல் ஒலித்தது. அதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து முன்னிறுத்தி அதை இந்தியாவெங்க அதை வந்து பரப்புனாங்க. ஸோ அந்த பரப்புடைய வெளிப்பாடு என்னாச்சுன்னா, 1வதுலேருந்து 5வது வரை கட்டாயமாக மும்மொழி பாடத்திட்டம் மும்பையில், அதாவது மகாராஷ்டிராவில் அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லும்போது, ஜூலை 5ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் யா அப்படின்னு சொன்னது தான். தமால்னு இது சிவசேனா வந்து அறிவிக்குது, நாங்கள் வந்து ஜூலை 5ஆம் தேதி இந்தி மொழிக்கு எதிராக போராட்டம் பண்ண போகிறோம், மும்மொழிக்கு எதிராக போராட்டம் பண்ண போகிறோம், எங்களுக்கு 2 போதும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்திக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் எங்களுக்கு வந்து கூடுதல் சுமையை எங்கள் பிள்ளைங்களுக்கு மேலே ஏற்ற மாட்டோன்றாங்க. நம்ம சொன்னால் அதே விஷயத்த சொல்கிறாங்க. உடனே ஆளும் ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிடுதுன்னா பேக் அடிச்சிச்சு. ஆமாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க பேக் அடிக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து அவங்கள நம்பிடலாம் முடியாது. திரும்ப அவங்க எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க.